ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை கூட்டு. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு வேக வச்சது, பாலக்கீரை ஒரு கட்டு, வெங்காயம் 1, தக்காளி 1, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுப்பில் குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு கரண்டி, கடுகு சீரகம் தாளிப்பதற்கு அது போட்டவுடனே வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளி போட்டுடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா கலரி விட்டு கொஞ்சமாக உப்பு வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விடணும். நல்லா வதங்க விடணும். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிய பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்னும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். போட்டதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிய பிறகு பாலக்கீரை நல்லா கழுவி வச்சதை எடுத்து நம்ம இதில் போடுறோம். இப்போது நீங்கள் போட்ட பிறகு நல்லா கிளறி விடணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு மசிச்சு வச்ச துவரம் பருப்பை இதில் போடுறோம். இப்போது போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட பிறகு குக்கர் மூடி வச்சுட்டு விசில் வர்ற வரைக்கும், ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் போன பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் கலரி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போது ரெடி, பாலக்கீரை கூட்டு ரெடி. இது ரசத்தோட தொட்டுக்க சாப்பிட்லாம், சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் 12G சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.